வரும் 26ஆம் தேதி குடியரசு தின விழா நாடு முழுவதும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிலையில் சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி கொடியேற்றுகிறார். இதற்கான முதல் ஒத்திகை காமராஜர் சாலையில் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், இந்த ஒத்திகை குறித்த விரிவான விவரங்கள். வணக்கம். இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தின விழா ஜனவரி மாதம் 26ஆம் தேதி நாடு முழுவதும் கொண்டாடப்பட இருக்கிறது. இதனை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் உள்ள உழைப்பாளர் சிலை அருகே குடியரசு தின விழாவின் முதல் ஒத்திகை அணிவகுப்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்று வருகிறது. இந்த ஜனவரி 26ஆம் தேதி நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர்.என். ரவி தேசிய கொடியை ஏற்ற உள்ளார். அந்த நிகழ்ச்சியில் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக அணிவகுப்புகள் நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் அந்த அணிவகுப்பிற்கான ஒத்திகை நிகழ்ச்சிகள் இன்று முதல் தொடங்கியுள்ளது. இதையடுத்து வருகின்ற ஜனவரி 21ஆம் தேதி மற்றும் 23ஆம் தேதி ஆகிய தேதிகளில் இந்த ஒத்திகை நிகழ்ச்சியானது நடைபெற உள்ளதால் அன்றைய தினங்களில் குடியரசு தினத்தன்றும் சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் காமராஜர் சாலையில் காந்தி சிலை முதல் போர் நினைவு சின்னம் வரை காலை 6 மணி முதல் நிகழ்ச்சி முடியும் வரை வாகனங்கள் அனுமதிக்கப்பட மாட்டாது என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய ஒத்திகை நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்குமே ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் வருவது போல ஒத்திகைகள் மற்றும் முப்படை வீரர்கள், காவல்துறையினர், மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர், தீயணைப்பு வீரர்கள், தேசிய மாணவர் படையினர் மற்றும் பள்ளி கல்லூரி மாணாக்கர்களின் அணிவகுப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிக்கான ஒத்திகை நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் காமராஜர் சாலையை பொறுத்த வரைக்குமே இந்த ஒத்திகை நிகழ்ச்சி என்பது நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான அந்த முதல் ஒத்திகை நிகழ்ச்சி என்பது நடைபெறுகிறது. ஏற்கனவே அங்கு காந்தி சிலை முன்பாக மெட்ரோ பணிகள் நடைபெற்று வருவதன் காரணமாக இந்த ஒத்திகை என்பது தற்பொழுது உழைப்பாளர் சிலை அருகே நடைபெற்று வருகிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ். Ladies and gentlemen, we welcome the honorable மாணவர்கள் அணிவகுத்து வருகின்றனர். ஜி.கே. ஜெயின் ஸ்கூல் மாணவர்கள் அணிவகுத்து வருகின்றனர்.